அத்தியாயம் 9. மொத்த வசனங்கள் 129. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். நம்பிக்கை கொண்டோரே, இது நீங்கள் உடன்படிக்கை செய்த இணை கற்பித்தோரிடமிருந்து அல்லாஹுவும் அவனது தூதரும் விலகிக் கொள்ளும் பிரகடனம். இணை கற்பிப்போரே, 4 மாதங்களுக்கு இப்பூமியில் மக்காவில் சுற்றித் திரியுங்கள். அல்லாஹுவை நீங்கள் வெல்ல முடியாது என்பதையும், தன்னை மறுப்போரை அல்லாஹ் இழிவுபடுத்துபவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இணை கற்பிப்போரிடமிருந்து அல்லாஹுவும் அவனது தூதரும் விலகிக் கொண்டனர். இது இம்மாபெரும் ஹஜ் நாளில் மக்களுக்கு அல்லாஹுவுடைய அவனது தூதருடைய பிரகடனம். நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் அல்லாஹுவை வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். துன்புறுத்தும் வேதனை பற்றி ஏக இறைவனை மறுப்போரை எச்சரிப்பீராக. இணை கற்பிப்போரில் நீங்கள் யாருடன் உடன்படிக்கை செய்து அவர்கள் அவ்வுடன்படிக்கையில் உங்களுக்கு எந்த குறையும் செய்யாமலும் உங்களுக்கு எதிராக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களிடம் அவர்களின் உடன்படிக்கையை அதற்குரிய காலக்கெடு வரை முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை நேசிக்கிறான். எனவே புனித மாதங்கள் கழிந்ததும் அந்த இணை கற்பிப்போரை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள். அவர்களை பிடியுங்கள். அவர்களை முற்றுகையிடுங்கள். ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களுக்காக காத்திருங்கள். அவர்கள் திருந்திக் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்தால் அவர்கள் வழியில் விட்டு விடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். இணை கற்பிப்போரில் யாரும் உம்மிடம் அடைக்கலம் தேடினால் அல்லாஹுவின் வார்த்தைகளை செவியுறுவதற்காக அவருக்கு அடைக்கலம் அளிப்பீராக. பின்னர் அவருக்கு பாதுகாப்பான இடத்தில் அவரை சேர்ப்பீராக. அவர்கள் அறியாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். அந்த இணை கற்பிப்போருக்கு அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் எவ்வாறு உடன்படிக்கை இருக்க முடியும்? மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் உடன்படிக்கை செய்தவர்களை தவிர அவர்கள் உங்களிடம் நேர்மையாக நடக்கும் வரை அவர்களிடம் நீங்களும் நேர்மையாக நடங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை நேசிக்கிறான். எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? அவர்கள் உங்களை வெற்றி கொண்டால் உங்களிடம் உள்ள உறவையும் உடன்படிக்கையையும் பொருட்படுத்த மாட்டார்கள். தமது வாய்களால் அவர்கள் உங்களை திருப்திப்படுத்துகின்றனர். அவர்களின் உள்ளங்கள் மறுக்கின்றன. அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிந்தவர்கள். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்கின்றனர். அவனது பாதையை விட்டும் தடுக்கின்றனர். அவர்கள் செய்து கொண்டிருப்பவை கெட்டவையாகும். நம்பிக்கை கொண்டோர் விடயத்தில் உறவையோ உடன்படிக்கையையோ அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களே வரம்பு மீறியவர்கள். அவர்கள் திருந்தி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்தால் அவர்கள் மார்க்கத்தில் உங்கள் சகோதரர்கள். அறிகின்ற சமுதாயத்திற்கு சான்றுகளை தெளிவாக்குகிறோம். உடன்படிக்கை செய்த பின் தமது உடன்படிக்கைகளை அவர்கள் முறித்து உங்கள் மார்க்கத்தையும் பழித்தால் இறைமறுப்பின் தலைவர்களுக்கு எந்த உடன்படிக்கையும் இல்லை என்பதால் அவர்களுடன் போரிடுங்கள். அவர்கள் தமது போக்கிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடும். தமது உடன்படிக்கைகளை முறித்து இத்தூதரை வெளியேற்றவும் திட்டமிட்டார்களே, அக்கூட்டத்தினர் தாங்களாக உங்களுடன் யுத்தத்தை துவக்கியுள்ள நிலையில் அவர்களுடன் போர் செய்ய வேண்டாமா? அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே அதிக தகுதியுள்ளவன். அவர்களுடன் போர் செய்யுங்கள். உங்கள் கைகளால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அவர்களை இழிவுபடுத்துவான். அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவுவான்.
நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தின் உள்ளங்களுக்கு அவன் ஆறுதல் அளிப்பான். அவர்களின் உள்ளங்களில் உள்ள கோபத்தையும் அவன் நீக்குவான். அல்லாஹ் நாடியோரை மன்னிப்பான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விடுத்து வேறு அந்தரங்க நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளாதவர் யார் என்பதையும், உங்களில் போரிடுவோர் யார் என்பதையும் அல்லாஹ் அடையாளம் காட்டாத நிலையில் விடப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். இணை கற்பிப்போர் தமது இறை மறுப்புக்கு தாமே சாட்சி கூறிக் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவின் பள்ளி வாசல்களை நிர்வகிப்பது தகாது. அவர்கள் செய்தவை அழிந்துவிட்டன. அவர்கள் நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவருக்கும் அஞ்சாதிருப்போரே அல்லாஹுவின் பள்ளி வாசல்களை நிர்வகிக்க வேண்டும். அவர்களே நேர்வழி பெற்றோராக முடியும். ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்கி மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்போரை அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரை போல் கருதுகிறீர்களா? அவர்கள் அல்லாஹுவிடம் சமமாக மாட்டார்கள். அநீதி இழைத்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோர் அல்லாஹுவிடம் மகத்தான பதவிக்குரியவர்கள். அவர்களே வெற்றி பெற்றோர். அவர்களின் இறைவன் தனது அருளையும் திருப்தியையும் சொர்க்கச் சோலைகளையும் வழங்குவதாக அவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறான். அதில் அவர்களுக்கு நிலையான இன்பம் உண்டு. அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவிடம் மகத்தான கூலி உண்டு. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் பெற்றோரும் உங்கள் சகோதரர்களும் நம்பிக்கையை விட இறை மறுப்பை விரும்புவார்களானால் அவர்களை உற்ற நண்பர்களாக்காதீர்கள். உங்களில் அவர்களை உற்ற நண்பர்களாக்குவோரே அநீதி இழைத்தவர்கள். உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நீங்கள் நட்டத்தை அஞ்சுகிற வியாபாரமும் நீங்கள் விரும்புகிற வசிப்பிடங்களும் அல்லாஹுவை விட, அவனது தூதரை விட, அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள். குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று கூறுவீராக. பல களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஹுனைன் போர் நாளில் உங்களின் அதிக எண்ணிக்கை உங்களுக்கு மமதை அளித்த போது அது உங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. பூமி விசாலமாக இருந்தும் உங்களுக்கு அது சுருங்கிவிட்டது. பின்னர் புறங்காட்டி ஓடினீர்கள். பின்னர் அல்லாஹ் தனது அமைதியை தன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீதும் அருளினான். நீங்கள் பார்க்காத படைகளையும் அவன் இறக்கினான். தன்னை மறுத்தவர்களை தண்டித்தான். இது மறுப்போருக்குரிய தண்டனை. பின்னர் தான் நாடியோரை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்டோரே, இணை கற்பிப்போர் அசுத்தமானவர்களே. எனவே அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை இவ்வாண்டுக்கு பின் நெருங்கக்கூடாது. நீங்கள் வறுமையை பயந்தால் அல்லாஹ் நாடினால் தனது அருளால் பின்னர் உங்களை தன்னிறைவு பெற்றோராக ஆக்குவான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். வேதம் கொடுக்கப்பட்டோரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாமல் அல்லாஹுவும் அவனது தூதரும் விளக்கியவற்றை விளக்கிக் கொள்ளாமல் உண்மையான மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருப்போர் சிறுமைப்பட்டு ஜிஸ்யா வரியை தம் கையால் கொடுக்கும் வரை அவர்களுடன் போரிடுங்கள். உசைர் அல்லாஹுவின் மகன் என்று யூதர்கள் கூறுகின்றனர்.
மசீஹ் அல்லாஹுவின் மகன் என்று கிறித்தவர்கள் கூறுகின்றனர். இது வாய்களால் அவர்கள் கூறும் கூற்றாகும். இதற்கு முன் ஏக இறைவனை மறுத்தோரின் கூற்றுக்கு ஒத்துப் போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பான். எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர்? அவர்கள் அல்லாஹுவை அன்றி தமது மத போதகர்களையும் பாதிரிகளையும் மரியமின் மகன் மசீகையும் கடவுள்களாக்கினர். ஒரே கடவுளை வணங்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டனர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அவன் தூயவன். அல்லாஹுவின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். இணை கற்பிப்போர் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக நேர் வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான். நம்பிக்கை கொண்டோரே, மத குருமார்களிலும் பாதிரிகளிலும் அதிகமானோர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் உண்ணுகின்றனர். அல்லாஹுவின் வழியை விட்டும் மக்களை தடுக்கின்றனர். அல்லாஹுவின் பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பீராக. அவை அந்நாளில் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதுவே உங்களுக்காக நீங்கள் சேகரித்தது. எனவே நீங்கள் சேகரித்தவற்றை அனுபவியுங்கள் என்று கூறப்படும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுவின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுவிடம் 12 அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுவே நேரான வழி. புனிதமான அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடாதீர்கள். இணை கற்பிப்போர் ஒன்று திரண்டு உங்களுடன் போரிடுவது போல் நீங்களும் ஒன்று திரண்டு அவர்களுடன் போரிடுங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மாதத்தின் புனிதத்தை தள்ளி போடுவது இறை மறுப்பை அதிகப்படுத்துவதாகும். இதன் மூலம் ஏக இறைவனை மறுப்போர் வழிகெடுக்கப்படுகின்றனர். ஒரு வருடம் அதன் புனிதத்தை நீக்கி விடுகின்றனர். மறு வருடம் அதற்கு புனிதம் வழங்குகின்றனர். அல்லாஹ் புனிதமாக்கிய எண்ணிக்கையை சரி செய்வதற்காக அல்லாஹ் புனிதப்படுத்தியதை புனிதமற்றதாக்கி விடுகின்றனர். அவர்களின் தீய செயல்கள் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹுவின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்படும் போது இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்கள். மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா? மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி அற்பமானது. நீங்கள் புறப்படாவிட்டால் உங்களை அவன் துன்புறுத்தும் வகையில் தண்டிப்பான். உங்களை அன்றி வேறு சமுதாயத்தை பகரமாக்குவான். அவனுக்கு நீங்கள் எந்த கேடும் விளைவிக்க முடியாது. எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். நீங்கள் இவருக்கு உதவி செய்யாவிட்டால் ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய போதும் அவ்விருவரும் அக்குகையில் இருந்த போதும் நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான். தனது அமைதியை அவர் மீது இறக்கினான். நீங்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினான். தன்னை மறுப்போரின் கொள்கையை தாழ்ந்ததாக அவன் ஆக்கினான். அல்லாஹுவின் கொள்கையே உயர்ந்தது. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். படைபலம் குறைவாக இருந்த போதும் அதிகமாக இருந்த போதும் புறப்படுங்கள். உங்கள் செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இது உங்களுக்கு சிறந்தது. நபியே, அருகில் கிடைக்கும் பொருளாகவும்
நடுத்தரமான பயணமாகவும் இருந்தால் அவர்கள் உம்மை பின்பற்றி இருப்பார்கள். எனினும் பயணம் அவர்களுக்கு சிரமமாகவும் தூரமாகவும் இருந்தது. எங்களுக்கு இயலுமானால் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றனர். தங்களையே அவர்கள் அழித்துக் கொள்கின்றனர். அவர்கள் பொய்யர்களே என்பதை அல்லாஹ் அறிவான். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தான். உண்மை கூறுவோர் யார் என்பது உமக்கு தெளிவாகி பொய்யர்களை நீர் அறியும் முன் அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர்? அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவோர் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் போருக்கு செல்லாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்க மாட்டார்கள். தன்னை அஞ்சுவோரை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாது தமது உள்ளங்களில் சந்தேகம் கொள்வோரே உம்மிடம் அனுமதி கேட்பார்கள். அவர்கள் தமது சந்தேகத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் புறப்பட நினைத்திருந்தால் அதற்கான தயாரிப்பை செய்திருப்பார்கள். மாறாக அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே அவர்களை சோம்பல் கொள்ள வைத்தான். போருக்கு செல்லாதோருடன் நீங்களும் அமருங்கள் என்று கூறப்பட்டு விட்டது. அவர்கள் உங்களுடன் புறப்பட்டிருந்தால் சீரழிவை தவிர எதையும் உங்களுக்கு அதிகமாக்கி இருக்க மாட்டார்கள். குழப்பம் விளைவிக்க எண்ணி உங்களிடையே கோல் மூட்டியிருப்பார்கள். உங்களில் அவர்களின் ஒற்றர்களும் உள்ளனர். அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ் அறிந்தவன். நபியே, முன்னரும் அவர்கள் குழப்பம் விளைவிக்க எண்ணினார்கள். பிரச்சனைகளை உம்மிடம் திசை திருப்பினார்கள். முடிவில் உண்மை தெரிந்தது. அவர்கள் வெறுத்த போதும் அல்லாஹுவின் காரியம் மேலோங்கியது. போரில் பங்கெடுக்காமல் இருக்க எனக்கு அனுமதி அளிப்பீராக. என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர் என்று கூறுவோரும் அவர்களில் உள்ளனர். கவனத்தில் கொள்க, அவர்கள் குழப்பத்தில் விழுந்து விட்டனர். நரகம் ஏக இறைவனை மறுப்போரை சுற்றி வளைக்கும். உமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு அது துன்பத்தை தருகிறது. உமக்கு சோதனை ஏற்பட்டால் நல்ல வேளை முன்னரே கவனமாக இருந்து கொண்டோம் என்று கூறி மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்கின்றனர். அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது. அவன் எங்கள் அதிபதி. நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவீராக. வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் எங்களுக்கு எதிர்பார்க்கிறீர்களா? ஆனால் அல்லாஹ் தனது வேதனை மூலமோ எங்கள் கைகளாலோ உங்களுக்கு தண்டனை வழங்குவதையே நாங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பாருங்கள், உங்களுடன் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று நபியே கூறுவீராக. விரும்பியோ விருப்பமின்றியோ செலவிடுங்கள், உங்களிடமிருந்து அது ஏற்கப்படாது. நீங்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் கூறுவீராக. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுத்ததும் சோம்பலாகவே தொழுது வந்ததும் விருப்பமில்லாமல் நல்வழியில் செலவிட்டதுமே அவர்கள் செலவிட்டவை அவர்களிடமிருந்து ஏற்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. அவர்களின் மக்கட் செல்வமும் பொருட்செல்வமும் உம்மை கவர வேண்டாம். அவற்றின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களை தண்டிப்பதையும் அவர்கள் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது உயிர்கள் பிரிவதையுமே அல்லாஹ் நாடுகிறான். நாங்களும் உங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் உங்களைச் சேர்ந்தோர் அல்லர், மாறாக அவர்கள் பயந்த சமுதாயத்தினர். ஒரு புகலிடத்தையோ குகைகளையோ அல்லது சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களானால் விரைவாக அவற்றை நோக்கி சென்றிருப்பார்கள். தர்மங்களில் அதை பங்கிடுவதில் உம்மை குறை கூறுவோரும் அவர்களில் உள்ளனர். அதில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகின்றனர். அதில் அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் உடனே ஆத்திரம் கொள்கின்றனர். அல்லாஹுவும் அவனது தூதரும்
அவர்களுக்கு வழங்கியதில் அவர்கள் திருப்தி கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹுவும் அவனது தூதரும் எங்களுக்கு அவனது அருளை தருவார்கள், நாங்கள் அல்லாஹுவிடமே ஆசை கொண்டோர் என்று அவர்கள் கூறியிருந்தால் அது நல்லதாக இருந்திருக்கும். யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன் பட்டோருக்கும் அல்லாஹுவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். இந்த நபிக்கு தொல்லை தருவோரும் அவர்களில் உள்ளனர். காதில் கேட்பதை இவர் நம்புபவர் என்றும் கூறுகின்றனர். உங்களுக்கு நன்மை தருபவற்றை அவர் கேட்கிறார், அல்லாஹுவை நம்புகிறார், நம்பிக்கை கொண்டோரின் கூற்றை நம்புகிறார், உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாக இருக்கிறார் என்று கூறுவீராக. அல்லாஹுவின் தூதரை தொல்லைப்படுத்துவோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடம் அல்லாஹுவின் பெயரால் சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுவும் அவனது தூதருமே திருப்திப்படுத்த தகுதி படைத்தவர்கள். அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக நடப்போருக்கு நரக நெருப்பு உள்ளது, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மாபெரும் இழிவாகும் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? தமது உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தும் அத்தியாயம் நம்பிக்கை கொண்டோர் மீது அருளப்படுவதை நயவஞ்சகர்கள் அஞ்சுகின்றனர். கேலி செய்யுங்கள், நீங்கள் அஞ்சுவதை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் என்று கூறுவீராக. அவர்களிடம் இது பற்றி கேட்டால் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் பேசினோம் என்று கூறுவார்கள். அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா கேலி செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பீராக. சமாளிக்காதீர்கள். நம்பிக்கை கொண்ட பின் நம்மை மறுத்து விட்டீர்கள். உங்களில் ஒரு சாராரை நாம் மன்னித்தாலும் மற்றொரு சாராரை அவர்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்ததால் தண்டிப்போம். நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவரைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தீமையை ஏவி நன்மையை தடுக்கின்றனர். செலவிடாமல் தமது கைகளை மூடிக்கொள்கின்றனர். அல்லாஹுவை மறந்தனர், அவர்களை அவனும் மறந்தான். நயவஞ்சகர்களே குற்றம் புரிபவர்கள். நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தன்னை மறுப்போருக்கும் நரக நெருப்பை அல்லாஹ் எச்சரித்து விட்டான். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது அவர்களுக்கு போதுமானது. அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. உங்களுக்கு முன் சென்றோரை போல் நீங்களும் இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கோராகவும் அதிக மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் உடையோராகவும் இருந்தனர். தங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை அனுபவித்தனர். உங்களுக்கு முன் சென்றோர் தமது பாக்கியத்தை அனுபவித்தது போல் உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவித்தீர்கள். வீண் விவாதங்களில் மூழ்கியோரை போல் நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இவர்களது செயல்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அழிந்து விட்டன. இவர்களே நட்டமடைந்தவர்கள். அவர்களுக்கு முன் சென்ற நூஹுடைய சமுதாயம், ஆது மற்றும் சமூது சமுதாயம், இப்ராஹீமின் சமுதாயம், மதியின் வாசிகள், லூத் நபி சமுதாயம் உள்ளிட்ட தலை கீழாக புரட்டப்பட்டோரை பற்றிய செய்தி அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைத்தவனாக இல்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்தனர். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தையும் கொடுப்பார்கள், அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன்.
நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கச் சோலைகளை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிலையான சொர்க்கச் சோலைகளில் தூய்மையான வசிப்பிடங்களும் உள்ளன. அல்லாஹுவின் திருப்தி மிக பெரியது. இதுவே மகத்தான வெற்றி. நபியே, ஏக இறைவனை மறுப்போருடனும் நயவஞ்சகர்களுடனும் போரிடுவீராக. அவர்களிடம் கடினமாக நடப்பீராக. அவர்களின் புகலிடம் நரகம், அது மிக கெட்ட தங்குமிடம். இறை மறுப்பிற்குரிய சொல்லை அவர்கள் கூறியிருந்தும் அவ்வாறு கூறவில்லை என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கின்றனர். இஸ்லாத்தை ஏற்ற பின் மறுத்தனர். அடைய முடியாத திட்டத்தையும் தீட்டினார்கள். அவர்களை அல்லாஹுவும் தூதரும் அவனது அருள் மூலம் செல்வந்தர்களாக ஆக்கியதற்காக தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் குறை சொல்வதில்லை. அவர்கள் திரிந்து கொண்டால் அது அவர்களுக்கு நன்மையாக அமையும். அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் அவர்களை இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனைக்கு உட்படுத்துவான். பூமியில் அவர்களுக்கு பாதுகாவலனோ உதவுவனோ இல்லை. அல்லாஹ் தனது அருளை எங்களுக்கு வழங்கினால் தர்மம் செய்வோம், நல்லோர்களாக ஆவோம் என்று அல்லாஹுவிடம் உறுதிமொழி எடுத்தோரும் அவர்களில் உள்ளனர். அல்லாஹ் தனது அருளை அவர்களுக்கு வழங்கிய போது அதில் கஞ்சத்தனம் செய்தனர், அலட்சியம் செய்து புறக்கணித்தனர். அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதியை மீறியதாலும் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததாலும் அவனை அவர்கள் சந்திக்கும் நாள் வரை அவர்களின் உள்ளங்களில் நயவஞ்சகத்தை அவன் தொடரச் செய்தான். அவர்களின் ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அல்லாஹ் அறிவான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? அல்லாஹ் மறைவானவற்றையும் நன்கு அறிபவன். தாராளமாக நல்வழியில் செலவிடும் நம்பிக்கை கொண்டோரையும் தமது உழைப்பை தவிர வேறு எதையும் பெற்றுக் கொள்ளாதவர்களையும் அவர்கள் குறை கூறி கேலி செய்கின்றனர். அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. நபியே, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேளும் அல்லது கேட்காமல் இரும். அவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் அவர்கள் மறுத்ததே இதற்கு காரணம். குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹுவின் தூதர் தபுக் போருக்கு சென்ற பிறகு போருக்கு செல்லாது தம் இருப்பிடத்தில் தங்கிவிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவதை அவர்கள் வெறுக்கின்றனர். கோடையில் புறப்படாதீர்கள் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். நரகத்தின் நெருப்பு இதைவிட வெப்பமானது என்று கூறுவீராக. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் குறைவாகவே சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். நபியே, உம்மை அவர்களில் ஒரு சாராரிடம் அல்லாஹ் திரும்ப வரச் செய்து அப்போது போருக்கு புறப்பட அவர்கள் அனுமதி கேட்டால் என்னுடன் ஒருபோதும் புறப்படாதீர்கள். என்னுடன் சேர்ந்து எந்த எதிரியுடனும் போர் புரியாதீர்கள். நீங்கள் போருக்கு செல்லாது தங்கி விடுவதையே ஆரம்பத்தில் விரும்பினீர்கள். எனவே போருக்கு செல்லாது தங்கியோருடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று கூறுவீராக. அவர்களில் இறந்துவிட்ட எவருக்காகவும் நீர் தொழுகை நடத்தாதீர், எவரது சமாதியிலும் நிற்காதீர். அவர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஏற்க மறுத்தனர். குற்றம் புரிவோராகவே மரணித்தனர். அவர்களின் மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் உம்மை கவர வேண்டாம். அதன் மூலம் இவ்வுலகில் அவர்களை தண்டிப்பதையும் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது உயிர்கள் பிரிவதையுமே அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹுவை நம்புங்கள்,
அவனது தூதருடன் சேர்ந்து போரிடுங்கள் என்று கூறும் அத்தியாயம் அருளப்பட்டால், அவர்களில் வசதி படைத்தோர் போருக்கு செல்லாது தங்கியோருடன் நாங்களும் தங்கிட எங்களை விட்டு விடுவீராக என கூறி உம்மிடம் அனுமதி கேட்கின்றனர். வீட்டோடு இருக்கும் பெண்களைப் போல் இருப்பதையே அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்களின் உள்ளங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. எனவே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக இத்தூதரும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரும் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் போரிடுகின்றனர். அவர்களுக்கே நன்மைகள் உண்டு. அவர்களே வெற்றி பெற்றோர். அவர்களுக்காக சொர்க்கச் சோலைகளை அல்லாஹ் தயாரித்துள்ளான். அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி. கிராமவாசிகளில் போருக்கு செல்லாது இருக்க தங்களுக்கு அனுமதி வேண்டி காரணம் கூறுவோர் உம்மிடம் வந்தனர். அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் பொய் கூறியோர் போருக்கு செல்லாது தங்கிக் கொண்டனர். அவர்களில் ஏக இறைவனை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை ஏற்படும். பலவீனர்கள் மீதும் நோயாளிகள் மீதும் நல்வழியில் செலவிடுவதற்கு எதுவும் இல்லாதோர் மீதும் அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் நலம் நாடினால் எந்த குற்றமும் இல்லை. நன்மை செய்வோருக்கு எதிராக தண்டிக்க எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். நபியே, வாகனம் கேட்டு உம்மிடம் வந்தோரிடம் உங்களை ஏற்றி அனுப்புவதற்குரியது வாகனம் என்னிடம் இல்லை என்று நீர் கூறிய போது, நல்வழியில் செலவிடுவதற்கு ஏதுமில்லை என்ற கவலையால் கண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் திரும்பிச் சென்றோர் மீதும் குற்றம் இல்லை. வசதி படைத்திருந்தும் உம்மிடம் அனுமதி கேட்டவர்கள் மீதே தண்டிக்க வழி உண்டு. அவர்கள் வீட்டோடு இருக்கும் பெண்களைப் போல் இருப்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். எனவே அவர்கள் அறிய மாட்டார்கள். போரை முடித்து அவர்களிடம் நீங்கள் திரும்பும் போது அவர்கள் உங்களிடம் சமாளிக்கின்றனர். சமாளிக்காதீர்கள். நாங்கள் உங்களை நம்ப போவதில்லை. உங்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்து விட்டான் என்று நபியே கூறுவீராக. உங்கள் நடவடிக்கையை அல்லாஹுவும் அவனது தூதரும் அறிவார்கள். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அவர்களிடம் நீங்கள் திரும்பும் போது அவர்களை நீங்கள் விட்டு விடுவதற்காக உங்களிடம் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கின்றனர். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் அசுத்தமாவர். அவர்களின் தங்குமிடம் நரகம். இது அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கான தண்டனை. நீங்கள் அவர்கள் மீது திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் சத்தியம் செய்கின்றனர். நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் குற்றம் புரியும் கூட்டத்தை அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டான். கிராமவாசிகள் ஏக இறைவனை மறுப்பதிலும் நயவஞ்சகத்திலும் கடுமையானவர்கள். அல்லாஹ் தனது தூதர் மீது அருளியதன் வரம்புகளை அறியாமல் இருப்பதே அவர்களுக்கு மிக ஏற்றதாகும். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். தாம் செலவிடுவதை நட்டமாக கருதுவோரும் அக்கிராமவாசிகளில் உள்ளனர். உங்களுக்கு சோதனைகள் ஏற்படுவதை எதிர்பார்க்கின்றனர். அவர்களுக்கே கெட்ட வேதனை உள்ளது. அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். கிராமவாசிகளில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவோரும் உள்ளனர். தாம் செலவிடுவதை அல்லாஹுவிடம் நெருங்குவதற்குரிய காரணமாகவும் இத்தூதரின் பிரார்த்தனைக்குரியதாகவும் கருதுகின்றனர். கவனத்தில் கொள்க, அது அவர்களுக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும். அவர்களை அல்லாஹ் தனது அருளில் நுழையச் செய்வான். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். ஹிஜ்ரத் செய்தோரிலும் அன்சாரிகளிலும் முந்திச் சென்ற முதலாமவர்களையும் நல்ல விடயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டனர். அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளை அவன் தயாரித்து வைத்திருக்கிறான்.
அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி. உங்களை சுற்றியுள்ள கிராமவாசிகளிலும் மதீனா வாசிகளிலும் நயவஞ்சகர்கள் உள்ளனர். அவர்கள் நயவஞ்சகத்தில் நிலைத்துள்ளனர். நபியே, அவர்களை நீர் அறிய மாட்டீர். நாமே அவர்களை அறிவோம். அவர்களை 2 தடவை தண்டிப்போம். பின்னர் அவர்கள் கடும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மற்றும் சிலர் தமது பாவங்களை ஒப்புக்கொள்கின்றனர். நல்ல செயலை மற்றொரு தீய செயலுடன் கலந்து விட்டனர். அவர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடும். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். நபியே, அவர்களின் செல்வங்களில் தர்மத்தை எடுப்பீராக. அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்குவீராக. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. உமது பிரார்த்தனை அவர்களுக்கு மன அமைதி அளிக்கும். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். தனது அடியார்களிடமிருந்து மன்னிப்பை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் தர்மங்களை பெற்றுக் கொள்கிறான் என்பதையும், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? செய்பவற்றை செய்யுங்கள். உங்கள் செயலை அல்லாஹுவும் அவனது தூதரும் நம்பிக்கை கொண்டோரும் அறிவார்கள். மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக. மற்றும் சிலர் அல்லாஹுவின் கட்டளைக்காக காக்க வைக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்திக் கொண்டோர், நாங்கள் நல்லதை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அதில் நீர் ஒருபோதும் வணங்காதீர். ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது. அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர். அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான். அல்லாஹுவை பற்றிய அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் தனது கட்டடத்தை நிர்மாணித்தவன் சிறந்தவனா? அல்லது அரைக்கப்பட்டு விழுந்துவிடும் கட்டடத்தை கரையோரத்தில் கட்டி அதனுடன் நரகத்தில் சரிந்து விழுந்து விட்டவன் சிறந்தவனா? அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேரு வழி காட்ட மாட்டான். அவர்களின் உள்ளங்கள் வெடித்து சிதறினால் தவிர அவர்கள் கட்டிய கட்டடம் அவர்களின் உள்ளங்களில் உள்ள சந்தேகத்தின் அடையாளமாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுகின்றனர். அவர்கள் கொள்கின்றனர், கொல்லப்படுகின்றனர். இது தௌராத்திலும் இஞ்சிலிலும் குர்ஆனிலும் அவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்ட வாக்குறுதி. அல்லாஹுவை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார்? நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான வெற்றி. அவர்கள் மன்னிப்பு தேடுபவர்கள், வணங்குபவர்கள், இறைவனை புகழ்பவர்கள், நோன்பு நோன்பவர்கள், ருக்கூவு செய்பவர்கள், சஜதா செய்பவர்கள், நன்மையை ஏவுபவர்கள், தீமையை தடுப்பவர்கள், அல்லாஹுவின் வரம்புகளை பேணிக் கொள்பவர்கள். இத்தகைய நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினரையானாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும் தகாது. இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே.
அவர் அல்லாஹுவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகிக் கொண்டார். இப்ராஹிம் பணிவுள்ளவர், சகிப்பு தன்மை உள்ளவர். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவிர்க்க வேண்டியவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை வழிகேட்டில் விடுவதில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது. அவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கச் செய்கிறான். அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு பொறுப்பாளனோ உதவுவனோ இல்லை. இந்த நபியையும் ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹ் மன்னித்தான். அவர்களில் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடம் புரள முற்பட்ட பின்னரும் சிரமமான காலகட்டத்தில் அவரை பின்பற்றியவர்களையும் மன்னித்தான். அவன் அவர்களிடம் நிகரற்ற அன்புடையோன், இரக்கமுடையோன். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் இறைவன் மன்னித்தான். பூமி விசாலமானதாக இருந்தும் அவர்களை பொறுத்தவரை அது சுருங்கிவிட்டது. அவர்களது உள்ளங்களும் சுருங்கிவிட்டன. அல்லாஹுவை விட்டு தப்பிக்க அவனிடமே தவிர வேறு போக்கிடம் இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள். பின்னர் அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள், உண்மையாளர்களுடன் ஆகுங்கள். அல்லாஹுவின் தூதருடன் சேர்ந்து போருக்கு செல்லாது தங்குவதும் அவரது உயிரை விட தமது உயிர்களை விரும்புவதும் மதீனாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றியுள்ள கிராமவாசிகளுக்கும் கூடாது. ஏனெனில் அல்லாஹுவின் பாதையில் அவர்களுக்கு தாகம், சிரமம், பசி ஏற்பட்டாலும் ஏக இறைவனை மறுப்போருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தும் இடத்தை அவர்கள் மிதித்தாலும், எதிரியிடமிருந்து ஒரு தாக்குதலை பெற்றாலும் அதற்காக அவர்களுக்கு ஒரு நல்லறம் பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. நன்மை செய்வோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவர்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ எதை நல்வழியில் செலவிட்டாலும், ஒரு பள்ளத்தாக்கை கடந்தாலும் அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றுக்கு பரிசளிப்பதற்காக அவற்றை அல்லாஹ் பதிவு செய்யாமல் இருப்பதில்லை. நம்பிக்கை கொண்டோர் ஒட்டுமொத்தமாக புறப்படக்கூடாது. அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு தொகையினர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் தமது சமுதாயத்திடம் திரும்பிச் செல்லும் போது அவர்களை எச்சரிப்பதற்காகவும் புறப்பட்டிருக்க வேண்டாமா? அவர்கள் இதன் மூலம் தவறிலிருந்து விலகிக் கொள்வார்கள். நம்பிக்கை கொண்டோரே, உங்களை அடித்திருக்கும் இறை மறுப்போருடன் போரிடுங்கள். உங்களிடம் கடுமையை அவர்கள் காணட்டும். தன்னை அஞ்சுவோருடனே அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஓர் அத்தியாயம் அருளப்படும் போது, இது உங்களில் யாருக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தியது என்று கேட்போரும் அவர்களில் உள்ளனர். நம்பிக்கை கொண்டோருக்கு இது நம்பிக்கையை அதிகமாக்கியது. அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களுக்கு அவர்களின் அசுத்தத்துடன் அசுத்தத்தை இது அதிகமாக்கியது. அவர்கள் ஏக இறைவனை மறுப்போராகவே மரணித்தனர். ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? பின்னர் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை. ஓர் அத்தியாயம் அருளப்படும் போது, உங்களை யாரேனும் பார்க்கின்றனரா என்று கூறி அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து பின்னர் திரும்பி விடுகின்றனர். அவர்கள் புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதால் அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் திருப்பிவிட்டான். உங்களிடம் உங்களைச் சேர்ந்த தூதர் வந்துவிட்டார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர். நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர். அவர்கள் புறக்கணித்தால் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவனையே சார்ந்துள்ளேன், அவனே மகத்தான அரிஷின் இறைவன் என கூறுவீராக.